நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி கோடகநல்லூர் அபிமுக்தீஸ்வரர் திருக்கோவிலில் மாசி பெருந்திருவிழா தீர்த்தவாரி தாமிரபரணி நதியில் வைத்து விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான சேரன் மகாதேவி அருகே உள்ள கோடகநல்லூர் அபிமுக்தீஸ்வரர் திருக்கோவிலில் மாசி பெருந்துரை விழா தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிலின் மாசி திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தீர்த்தவாரி உற்சவ ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சுவாமி அபிமுக்தீஸ்வரர் சௌந்தர நாயகி அம்பாள் பஞ்சவர்ண சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவாக தாமிரபரணி நதிக்கரைக்கு எழுந்தருளினர். தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அஸ்திர தேவருடன் தாமிரபரணி நதியில் மூழ்கி தீர்த்தவாரி நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலைகானே போற்றி போற்றி. அன்பார்ந்த பக்தர்களே, நமது கோடகநல்லூர் கிராமத்தில் மேற்கு பார்த்த சிவாலயம் சௌந்தரிய நாயகி அம்பிகா சமேத அபிமுக்தீஸ்வர சுவாமி கார்கோடக சேத்திரம் மாசி தைப்பூசத்துல கொடியேறி மாசி அனுசத்துல தீர்த்தவாரி 10 நாள் பிரம்மோற்சவம் நடந்திருக்குது. 7ஆம் நாள் 8ஆம் நாள் சிகப்பு சாத்து, வெள்ளை சாத்து, பச்சை சாத்து 10 நாள் பிரம்மோற்சவம் விசேஷமா நடந்திருக்கு. காலையில தீர்த்தவாரிகள் முடிஞ்சு ஹோமங்கள் பூஜைகள்லாம் அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு வருஷாபிஷேகம் உற்சவம் முடிஞ்சு நைட்டு வள்ளியறை பூஜை பைரவ பூஜை நடைபெற உள்ளது. இதுபோல் வருடந்தோறும் மாசி பூசத்தில் கொடியேறி மாசி அனுசத்தில் தீர்த்தவாரியும் வருஷாபிஷேகம் திருநாள் இக்கோவில் நடைபெறுகிறது. இவ்வாலயம் 1800 வருஷம் பழமை வாய்ந்த கோவில். சுவாமி மேற்க பார்த்த சுயம்பு திருமேனியா இருக்கிறார். கார்கோடக சேத்திரம். சுவாமியோட திருநாமம் அபிமுக்தேஸ்வரர். இருக்கிற காலமும் நல்லா வச்சுக்கிட்டு கடைசி காலத்துல கிடப்புல போடாத முக்தி சேத்திரம். ஊர் பேரே கார்கோடகநல்லூர். கார்கோடக சர்ப்பம் பூஜை பண்ண சிவபெருமான். மேற்க பார்த்த திருமேனி. மேற்க பார்த்த திருமேனினால சூரியன் மறையிறப்ப சூரியனே சுவாமி மேல விழுந்து மறையக்கூடிய சேத்திரம். அதனால தான் இந்த கோவில சூரியன் சந்திரன் கிடையாது, நவகிரகம் கிடையாது, சப்த மாதர்கள் கிடையாது. வள்ளி தெய்வானியோட சுப்பிரமணிய காலபைரவ சண்டிகேஸ்வர் தட்சிணாமூர்த்தி கன்னி மூலையில பிள்ளையார் எங்குமே இல்லாத சிறப்பு. அம்பாளும் சுவாமியும் உட்கார்ந்த நிலையில அர்த்தநாரி கோலம். சுவாமி அம்பாள் சகிதமா இருக்கனால கல்யாணம் ஆகாதவா கல்யாண சேத்திரம். அப்படியே கல்யாணம் ஆச்சுன்னா கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி குழந்தை வேலை பூமி சம்பந்தமான அனுகிரகமான விசேஷ சேத்திரம். இது தாப்புல ரொம்ப பழமை வாய்ந்த சிருங்கேரி மடம். ஆத்தங்கர ஓரமா மகானுடைய ஜீவ சமாதி உள்ளது. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் வள்ளலார் காலத்துல வாழ்ந்த மகான். கங்கை கொண்டான்ல பிறக்கிறார். பத்தமடை கரிசூந்த மங்கலத்துல அவருக்கு கல்யாணம் ஆகுது. அடச்சாணியில வேதம் கத்துக்கிறார். இந்த கோடகநல்லூர்ல தான் அவர் தபசு பண்றார். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் ஞானம் கிடைச்ச விசேஷமான சேத்திரம். எல்லோரும் இந்த வாலத்துக்கு வந்திருந்து பகவான் அனுகிரகத்துக்கு பாத்தியமாகணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். பிரசன்ன ராஜா குருக்கள் இந்த கோவில் பற்றா இருக்கேன்.